ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன், இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டில் போய் உட்காந்தான். இங்கே வீட்டில் உட்காந்தா எல்லோரும் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவாக இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான், மனசை அடக்கிறேன். அங்கே போனால் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணி காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்கு, நடன அம்மா. அது இவன் பார்த்தா, இது ஏதரா இவ்வளோ தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான் கண்ணை. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டது. காது வழியாக உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் கவலை இல்லை. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசா. ஏதோ மூப்பும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதில் இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம். கண்ணுக்கு அது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு அவன் மனசு நினச்சிதான் இந்நேரம் அவள் போயிட்டு இருப்பா